Dinamalar Cricket Festival presented by SPR India, Market of India. தோல்வி நிலையென நினைத்தால் ஃபைனல்ஸ் போக நினைக்கலாமா? நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா, என்னப்பா இவ்வளவு ஸ்மைலோட சொல்றேன் அப்படிங்கிற நிறைய ஃபன் எலிமெண்டோட நடந்த விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் SRH மேட்ச்னே சொல்லுவேன். அப்படி என்னப்பா நடந்துருக்கீங்கன்னா ஃபுல்லா இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். வணக்கம் ஐடியர் மக்களே, தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சிட்டி. அப்படி என்னப்பா ஃபன் எலிமெண்ட் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது SRH ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்க, RCB ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப் போயிட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ல ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா டேரக்ட் ஃபைனலிஸ்ட் 1000 பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறதா நினைச்சு வந்தாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா ராஜ்தூத் படித்தார வந்து கேப்டன் இந்த மேட்ச் இல்லாம விஜய் சர்மா நீங்க இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண விஜய் சர்மா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து போலிங் எடுக்கிறோம், நீங்க போய் பேட்டிங் எடுங்க SRH அப்படின்ட்டாங்க. ஸோ ஓப்பனிங் SRH கேப்டன் வந்து ஹெட்டும் வந்து அபிஷேக் சர்மா ஹெட் இந்த மேட்ச் திருப்பி வந்துட்டாரு. அது வந்து பெரிய பலமா இருந்தது SRHனே சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவருக்கு 50 ரன் வெளுத்து வாங்கிட்டாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா 17 பால்லாம் 30+ ரன்னா தாண்டி நான் போயிட்டு இருக்கேன் பாருங்க, 6 அடிக்கிறேன் பாக்குறீங்களா, 4 அடிக்கிறேன் பாக்குறீங்களா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர் அவுட் ஆனோம் அடுத்த பாலே வந்து பாத்தீங்கன்னா நண்பா ஓ நண்பா நீ இல்லாத கிரவுண்டில் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அடுத்த பாலே வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டும் ஒரு 17 ரன்ல அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ வந்து 54 for 2 அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது வந்து திருப்பி வந்து அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் வந்து நாங்க எடுத்துட்டு போறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கால்சனும் நிஷான் கிஷனும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பில்ட் பண்ணி போனாங்க. கால்சன் வந்து பாத்தீங்கன்னா 12 பாலுக்கு 24 ரன் எடுக்கும்போது அவர் அவுட். ஸோ அவர் அவுட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அனிகேத் வர்மால அவுட் ஆஃப் த சிலபஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். 8 பால் தான் பேஸ் பண்ணுவேன் 20 ரன் எடுக்கிறேன் பாக்குறியா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா 6 4ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா டீல் பண்ணாருன்னே சொல்லலாம். ஸோ அவர் அவுட் ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா வரங்க எல்லாரும் அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுதாங்க இந்த மேட்ச்ல ஒரு ட்விஸ்ட். கடைசி மேட்ச்ல போய் இப்படி ஆடுறீங்களே, முதல்ல இருந்து ஆடினீங்கன்னா நான் எவ்வளவு குதூகலமா வந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு SRH ஓனர்லாம் வந்து பாத்துருப்பாங்க நினைக்கிறேன். அந்த அளவுக்கு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் போய் SRH டீம்னே சொல்லலாம். குறிப்பா வந்து இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சாரு, அதுக்கப்புறம் செஞ்சுரிக்கான அடித்தளத்தை இந்த மேட்ச்ல போட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பர்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ். மனுஷன் வந்து ஒரு 40+ பால்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 93 கடைசி ஓவர் வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா ஆடுறேன் பாக்குறீங்களான்ற மாதிரி ஆடி கடைசி பால் தான் கிட்டத்தட்ட இதுவானாருன்னே பாத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ் பை இஷான் கிஷன்னே சொல்லலாம். ஸோ இஷான் கிஷனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது வர எல்லாருமே வந்து நீ அடுத்த நாங்க இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதன் மூலமா 20 ஓவருக்கு 231 ரன் வந்து பாத்தீங்கன்னா 6 விக்கெட் இழப்புக்கு எடுக்கிறாங்க SRH. ஸோ 232 ரன் அடிச்சா வெற்றி அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இமாலய இலக்கை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலியும் சால்ட் இறங்கினாங்க. ஸோ அவங்க எப்படி அதாவது வந்து பாத்தீங்கன்னா SRH எப்படி டீல் பண்ணாங்களோ RCB போல அதே மாதிரி நாங்க டீல் பண்றோம் பாக்குறியா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்பா வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங் காம்போஸ் செமையாவே இருந்து சொல்லலாம். கோலிலாம் வந்து பாத்தீங்கன்னா 20+ பால்ஸுக்கு 43 ரன்ஸ் வந்து வெலாசி தள்ளிட்டாரு. தேர்ந்தெடுத்த ஷாட்டுகளா வந்து பாத்தீங்கன்னா ஆடினாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் சப்போர்ட் பண்ணும்போது கோலி போனாலும் நான் ஆடுறேங்க அப்படின்ற அளவுக்கு வந்து சால்ட் வந்து பாத்தீங்கன்னா 60+ அடிக்க வந்து பாத்தீங்கன்னா செமையா மேட்ச் போச்சுன்னே சொல்லலாம். இந்த மேட்ச்ல மயக் அகர்வால வேற வந்து பாத்தீங்கன்னா இறக்கிருந்தாங்க. ஸோ அவர் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு 11 ரன் தான் அடிச்சு அப்படி மனுஷன் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 15 ஓவருக்குலாம் வந்து 173 ரன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 விக்கெட் மட்டுமே இழந்து இருந்தாங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா நான் ஜோக் பண்ண போறேன் பாக்குறியா அப்படின்ற அளவுக்கு வந்து செம்ம ஜோக்கிங்கா வந்து சோக் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். மேட்சை மொத்த விக்கெட்டையும் அதுக்கு அடுத்த வந்த ஒரு 4 ஓவர்ல வந்து கொடுத்துட்டு மேட்சை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தார வாத்து வந்துட்டாங்க RCBனே சொல்லலாம். செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓப்பனிங்ல. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரன் அவுட் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்தூத் படித்தார் தேவையில்லாம ஓடி வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆனாரு ஒரு 18 ரன். அவர் அவுட் ஆன உடனே வந்து ஜிதேஷ் சர்மா அவுட். அவங்க 2 பேர் கொலாப்ஸ் ஆனே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா காயத்துல இந்த டிம் டேவிட் இருந்து நீ பரவாயில்ல, நீ காயத்துல இருந்தாலும் நீ போய் ஆடிதான் உங்களுக்கு கொடுக்குற போங்க அப்படின்ற அளவுக்கு வந்து இறக்கி விட்டாங்க. அவர் போன விதத்துல ஒரு ரன்லயே வந்துட்டாரு. ஸோ அவர் அவுட் ஆனே வந்து பாத்தீங்கன்னா ரொமானியேஷன் படியப்பா CSK கிட்ட என்ன அடி அடிச்சு படியே SRH கிட்ட இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மலிங்கா பால் வந்து அவர் கையிலேயே கேட்சை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகி வந்துட்டாரு. செமையா போலிங் போட்டாங்க மலிங்கா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி எல்லாம் சொல்லலாம். ஸோ வந்து அந்த போலிங் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அதுவும் முக்கியமா கடைசி 4 ஓவர்ல வெறித்தனமா போலிங் போட்டு வந்து பாத்தீங்கன்னா RCB கையில இருந்த மேட்ச் வந்து எழுத்து பிடிச்சாரு. 25 பாலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 58 ரன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் விக்கெட்டை மட்டுமே எடுக்கிறோம் பாக்குறீங்கன்ற மாதிரி எடுத்து வந்து 42 ரன் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்றது SRH. ஸோ வந்து இதன் மூலமா SRHக்கு ஏதாவது பயன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் வெற்றி பெற்றோம்ல அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லிக்கலாம். RCB வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இடத்துக்கு இன்னும் போக முடியல எங்களால அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆகுது. ஸோ வந்து கோயிங் ஃபார்வர்டு எப்படி எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க RCB ஃபேன்ஸ் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது பிளே ஆஃபுக்கு முன்னாடி ஒரு தோல்வி தேவைங்க, அப்பதான் பிளே ஆஃப்ல வெறித்தனமா ஆட முடியுன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. பிளே ஆஃப்ல வெறித்தனமா ஆடுவாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி உங்களிடம் இருந்து
விடைபெறுவது உங்கள் தினமலர் கிரிக்கெட் திருவிழா கமிட்டியார். நன்றி. தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India, Market of India.